தேவன் தேர்ந்தெடுத்து நீங்கள் மட்டும் என்ன ஆலயத்தில் சேவை பண்ணுங்கன்ட்டாரு. மற்ற 11 கோத்திரத்தாரை என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணிக்கலாம், மற்ற என்ன வேலையும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் ஓகே. இந்த ஒரு கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார் மட்டும் ஆலயத்திலிருந்து சேவை பண்ணணும். அவங்களுக்கு சொந்த நிலம்னு கிடையாது. தேவன் சொல்லிட்டாரு, நான் தான் உன்னுடைய சுதந்திரம் போ அப்படின்ட்டாரு. நான் தான் உன் சொத்து, நீ எனக்காக இங்கே ஆலயத்தில் சேவை பண்ணு, உன்னுடைய தேவைகள்லாம் நான் சந்திக்கிறேன், ஆலயத்துக்கு வர பணத்திலேருந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டு வைக்கிறார். லேவி கோத்திரத்தார் தான் அதை செய்யணும். இந்த நசரேய விரதம் பண்ணுறவங்க வாலண்டியராக லேவியர்கள் மாதிரி ஆயிடுறாங்க. அது லேவியர்கள் செய்கிற வேலையை இவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் செய்கிறேன் வாங்க. ஆனால் அவங்க செய்யவே தேவையில்ல, ஆனால் வாலண்டியராக செய்கிறாங்க. சிலர் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தங்களை வாலண்டியர் பண்ணிக்குவாங்க. இந்த அம்மா சொல்லுது, அண்ணால் சொல்லுது, வாழ்நாளெல்லாம் என் மகனை கொடுத்துட்றேன், நீர் எனக்கு மகனை கொடுத்தா வாழ்நாளெல்லாம் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அதே மாதிரி செய்து மகனை தேவன் கொடுக்குறாரு. அந்த வீனிங் பீரியட்னு வாங்க, அந்த தாய்ப்பால் கொடுத்து முடிக்கிற அந்த பீரியட் 3 வருஷம் கழித்து அந்த அம்மா ஆலயத்துக்கு கொண்டு போய், கூடாரத்துக்கு கொண்டு போய் அவனை விட்டுறாங்க. சாமுவேலை வாழ்நாளெல்லாம் அவர் அங்கே தான் இருக்கிறாரு, அந்த ஊழியத்தை தான் பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனைன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அம்மாவுக்கு மகன் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்காங்க, மன கசப்போடு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இவ்வளோ ஏக்கம். அவங்களுக்கு என்ன ஒரு ஏக்கம், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா வாழ்நாளில் மூக்கை கொடுத்துட்றேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனை உணர்றீங்களா நீங்கள்? இந்த பிள்ளை ஆலயத்தில் போய் வாழ்நாளெலாம் சர்வ் பண்ணிச்சுன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வளர்ந்து அப்பாவுடைய பிஸ்னஸை பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்கும், ஒரு விதமான வேலை இருக்கும், தொழில் இருக்கும், அதில் ஒரு சம்பாத்தியம் இருக்கும். பொதுவாக அந்த நாட்கள்லாம் மூத்த மகன் அதை தொடர்ந்து அதை செய்வாங்க. குடும்ப பிஸ்னஸை, குடும்ப தொழிலில் பார்த்துப்பாங்க. அதில் தான் சம்பாத்தியம் வரும், அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். அதெல்லாம் முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அந்த மூத்த மகன் தான் எல்லாம், வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்க போகிறாங்க, ஃபேமிலி பிஸ்னஸ் செஞ்சு தான் பார்த்துக்கணும். இப்போ இவ்வளோ நாளாக இதை விரும்பின இந்த அம்மா இப்போ என்ன சொல்லுது, ஆண்டவரே அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ எனக்கு மகனை தாரோம், ஆனால் வாழ்நாள்லாம் நீரே வச்சுக்கும் அப்படின்னா என்ன திரும்ப சொல்ல வராங்க? இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு அந்தஸ்துன்னு நான் யோசித்தேன், இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு எதிர்காலம்னு யோசித்தேன், இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு பாதுகாப்பு வருங்காலத்தில்னு யோசித்தேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு மகன் வேணும், ஆனால் அவன் என்னுடைய எதிர்காலமாக இருக்க வேண்டாம், என்னுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டாம், என்னுடைய அந்தஸ்தாக இருக்க வேண்டாம். அவனை நீரே எடுத்துக்கோ, என்னை நீர் பார்த்துக்கோ, நீர்